Welcome to Shakti Infotech, Diploma in Computer Application, lesson number 63. இந்த லெசன்ல நாம MS Excel குள்ள இருக்கிற லாஜிக்கல் அப்புறம் டெக்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஏற்கனவே அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வகையில் லாஜிக்கல் அண்ட் டெக்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ். ஓகே, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா these are used to compare two values and produce a logical result. அப்போ ரெண்டு வேல்யூவை இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட வேல்யூவாக கூட இருக்கலாம், ஓகேங்களா. பட் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூ தான். ரெண்டு வேல்யூவை ப்ராசஸ் பண்ணி அது ரிசல்ட் எதர் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றது சொல்கிறது தான் இதோட வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்ற ஒரு சிம்பிள், இந்த சிம்பிளோட மீனிங் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல் டு. அப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் கிடையாது அப்படின்ற மீனிங்கோட வரும். ஓகே, இது எப்படி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஈக்குவல் அப்படின்றத போட்டு பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறேன், ஏ அப்படின்ற வேல்யூ, இந்த பக்கம் பின்ற வேல்யூ கட்டம் போட்டுக்கிறேன். இதை சென்ட்ரல் லைன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 10, இங்கே 10, ஓகேங்களா. இது அப்படியே என்ன பண்ணுறேன், இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி போட்டு டைப் பண்ணுற நேரம் சேவ் ஆகும் அப்படின்றதால. அங்கே சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததால் இங்கே நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ நான் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணணும். இதெல்லாம் எடிட் பண்ணுறது நம்ம போக போக பார்த்துக்குவோம். ஓகே, இப்போதைக்கு ஏல 10ன்ற நம்பர் இருக்குது, பியில் 10 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்கு. இப்போ இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்றது செக் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறேன். ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஈக்குவல் இந்த வேல்யூ. இப்போ என்ட்ரி கொடுத்தா என்ன ஆகுது, ட்ரூ. சப்போஸ் நான் ஏக்கு ஒரு 9ன்ற வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ். அப்போது இங்கே இருக்கிற இந்த சிம்பிள், இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலா பாரில் இருக்கிற ஈக்குவல் சிம்பிள் என்ன பண்ணுது, ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ அப்படின்ற ரிசல்ட்டை கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ். அதுக்கு அடுத்தது கிரேட்டர் தென். அப்போது ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிரேட்டர் தென் இந்த வேல்யூ. கரெக்டானா கிடையாது. அப்போது 9ன்ற நம்பர் 10 விட பெருசு கிடையாது. இங்கேனா 11 கொடுத்தா ரிசல்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ட்ரூ அப்படின்னு வரும். லெஸ் தென் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள், ஈக்குவல் டு இந்த வேல்யூ லெஸ் தென் இந்த வேல்யூ, ஓகேங்களா. சப்போஸ் இங்கே நான் 9 கொடுத்தா என்ன ஆகும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போது ரெண்டு பக்கம் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா லெஃப்ட் சைடில் இருக்கிறது பெருசாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர், முதல்ல எந்த நம்பர்ன்றதை சூஸ் பண்ணிக்குவோம். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது. அப்போது A2க்குள்ளே இருக்கிற வேல்யூ B2க்குள்ளே இருக்கிறையோ ஈக்குவலாக இருந்தாலும் ட்ரூ தான். B2வை விட A2க்குள்ளே இருக்கிற வேல்யூ பெருசாக இருந்தாலும் ட்ரூ தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ். அப்போ நான் இங்கே 10ன்னு கொடுத்தாலும் என்ன ஆகும், எனக்கு ட்ரூன்னு தான் வரும். இங்கே 11 இல்லை அதுக்கு மேலே என்ன கொடுத்தாலும் என்ன ஆகும், ட்ரூன்னு தான் இருக்குது. ஈவன் நான் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலுமே அது என்ன ஆகும், ட்ரூன்றது மாறாது. அதுக்கு அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போது ஈக்குவல் டு இந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போது A2க்குள்ளே இருக்கிற வேல்யூ B2க்குள்ளே இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா A2வை விட B2 பெருசாக இருந்தால் தான் என்ன ஆகும், ட்ரூன்னு வரும். இப்போ என்ட்ரி கொடுக்குறேன், என்ன ஆகுது, ட்ரூன்னு வருது. இது நான் 11 கொடுத்தா என்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படி. இது நாட் ஈக்குவல் டு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இல்லாதப்போ ஒரு ரிசல்ட்டை கொடுன்னு சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி, ஓகேங்களா. ஈக்குவல் டு இந்த வேல்யூ, இந்த ரெண்டு சிம்பிளையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ.
அப்போ ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும், ட்ரூன்னு வரும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்தபடியாக டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று. அது என்ன டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்னா, 2-3 ஆல்ஃபபெட்ஸ் டெக்ஸ்ட் வேல்யூஸ், ஆல்ஃபாபெட்ஸ் இல்லைனா ஆல்ஃபா நியூமரிக் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேல்யூவை கம்பைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்னு இருக்கும். நமக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டில் வரும்போது எல்லாமே காமனாக வரணும் இல்லைங்களா, அதுக்கு நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இங்கே நான் வந்து சிலருக்கு வந்து சதீஷ்குமார்னு பேர் வைப்பாங்க, வினோத்குமார்னு பேர். ஒன்றா உதாரணத்துக்கு வினோத்து, இங்கே குமார் அப்படின்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கோமே. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஆட் அப்படின்னா கூட்டல் அப்படின்ற மீனிங் வரக்கூடாது, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுரு அப்படின்னா நமக்கு இந்த சிம்பிள் யூஸ் ஆகும். கான்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், ஈக்குவல் டு இது அண்டு கீபோர்டில் 7ஆம் நம்பர் கீழ் மேலே இருக்கும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகும், ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, நீங்கள் விடுற ஒவ்வொரு ஸ்பேஸுமே கூட இதில் கணக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் 3 ஸ்பேஸ் விட்டு என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகும், இங்கே ரிசல்ட்டில் 3 ஸ்பேஸ் தள்ளும். மேபி நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனால் ரிசல்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஸ்பேஸ் ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம கொடுத்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, அப்போது டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகும், 2 ஆல்ஃபபெட்ஸ், 2 செல்குள்ளேயுமே ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணுறதுக்கு. ஆட் அப்படின்றதோட பக்கத்தில் கூட்டாக சேர்க்கறதுக்கு, கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள். இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிம்பிள்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இது நான் சொன்ன மாதிரி ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, ஏவையும் பியும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குதா இல்லையா, கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா, இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம அடுத்தடுத்த அட்வான்ஸாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ.